கில்லான் காப்பர் இண்டா தொழில்மய பகுதியில் உள்ள ரசாயன மறுசுழற்சி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 32 தனிப்பட்ட நபர்கள் காயமடைந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். காயமடைந்தவர்கள் 20 மற்றும் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதோடு இவர்கள் அனைவரும் வெடிப்பு நிகழ்ந்த தொழிற்சாலைக்கு அருகே குடியிருந்தவர்கள் என வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எஸ் விஜயராவ் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அனைவரும் உள்நாட்டினர் என்பதோடு இவர்கள் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றனர். எனினும் அவர்களில் எவரும் கடுமையான காயத்திற்கு உள்ளாகவில்லை. அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவம் நடந்த இடத்தில் சோதனைகளை மேற்கொள்வதற்காக கில்லான் சுகாதாரத்துறை அலுவலகத்தின் பணியாளர்கள், தீயணைப்பு மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இன்று மாலையில் அங்கு காணப்பட்டதாக பர்னாமா மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்தது. அலட்சிய போக்கு மற்றும் லைசன்ஸ் நிபந்தனை மீறப்பட்டதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்றும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் நோர் அசியா ஜாஃபார் தெரிவித்தார். அந்த தொழிற்சாலை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனத்தின் காரணத்தினால்தான் அங்கு வெடிப்பு ஏற்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசின் ஒமார் கான் தெரிவித்தார்.